பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே மறுபடியுமாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உபவாசம் என்கிறதான தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த காலை நேரத்திலே மறுபடியுமாக உபவாசம் என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் உபவாசம் இருப்பது ஒரு கட்டாயம் என்று எழுதப்படவில்லை. வேதத்திலே பல உபதேசங்கள் கட்டாயமாக செய்யும்படியாக தேவன் உபதேசிக்கும் போது உபவாசத்தை தேவன் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனாலும் உபவாசம் மிகவும் அவசியமாக முக்கியமாக காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவனோடு கூட ஆலோசனைகளை கேட்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த அடிச்சுவடை எடுத்து வைப்பதற்கும் நம்முடைய பெரிய பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆவதற்கும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது உபவாசிப்பது நல்லது. ஏன் உபவாசம் இருக்கிறோம்? சும்மா ஜெபம் பண்ணி நாம் போதுமில்ல. ஏன் உபவாசம் இருக்கிறோம்? உபவாசம் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சாதாரணமாக நாம் தினமும் ஜெபிப்போம். காலையில், மாலையில், மதிய நேரங்களை எடுத்து ஜெபிப்பதுண்டு, நல்லது. ஆனால் உபவாசம் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கும் போது நாம் நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டு நம்முடைய மனதை ஒருமனப்படுத்தி தேவ சமூகத்துக்கு நாம் வாரோம். 2, இந்த உலகத்தின் இச்சைகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல சிந்தனைகளை உலகத்தில் இருந்து பிரிந்து தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உபவாசத்தின் மூலமாக நாம் பெறுகிறோம். தேவ சமூகத்தில் தனிமையாக இருப்பதற்கு ஒரு உபவாசம் தேவையாக இருக்கிறது. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது வேதாகமத்தில் பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் அநேக காரியங்களுக்காக அவர்கள் உபவாசம் இருந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கூட நாம் கடந்து போகும்போது தேவன் நமக்கு பதிலை தருவார். ஏன் மற்ற ஜெபங்களை நாம் சாதாரணமாக ஏறெடுக்கிறோம்? உபவாச ஜெபத்தை தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கும்போது நாம் முதலாவது நம்முடைய பாவங்களை சரிப்படுத்துகிறோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த பிரச்சனைகளை, அந்த பிளவை சரிப்படுத்துகிறோம். தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறோம். வேதத்தை தியானிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம். அதனால் தேவனோடு கூட அதிக நேரம் உறவாடுகிற ஒரு தருணத்தை உபவாசத்தின் மூலமாக நாம் அடைகிறோம். அதனால தான் உபவாசம் என்கிறது ஒரு பலன் உள்ளதாக காணப்படுகிறது. உபவாசம் அல்லாமல் தேவ சமூகத்தில் நாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அப்புறம் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் பிசியாமல் குடியாமல் இருக்கும்போது தான் நம்முடைய மாம்சம் பலகீனம் அடையும், நம்முடைய ஆவி உற்சாகம் அடையும். நாம் புசித்து நல்ல பலத்தோடு கூட போய் இருப்போம் அப்படின்னா நமக்கு அந்த ஆவியில் உற்சாகத்தை கொடுப்பதற்கு, ஆவியிலே பலன் பெறுவதற்கு மாம்சம் ஒரு தடையாக இருக்கும். தூக்கம் வரும், சோர்வுகள் வரும், பல சிந்தனைகள் உண்டாகும். தேவ சமூகத்திலே ஒருமனப்பட முடியாது. அதனால தான் புசியாமல் தேவ சமூகத்திலே நாம் இருக்கணும். ஒரு உபவாசம் என்று சொல்லி நாம் நியமிக்கும்போது முதல் நாளே தீர்மானித்து அதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி மறுநாள்
காலையில் எழுந்ததும் தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். இருந்து நல்லா ஜெபித்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அன்றைய நாள் முழுவதும் வேத வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற காரியங்களிலும் நாம் தரித்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது ஒரு முழுமையான உபவாசமாக மாறுகிறது. பொதுவாக இன்றைய காலகட்டங்களிலே சபைகளிலே இல்லைன்னா நம்ம வீடுகளிலே நாம் ஏறெடுக்கிற உபவாசத்தை கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாமே. பாருங்க, காலையில் எழுந்து நம்முடைய எல்லா வேலைகளையும் ஒரு 10 மணி வரைக்கும் பார்க்குறோம். 10 மணிக்கு மேலே 1 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், வசனங்களை தியானிக்கிறோம். அதற்கு பின்பதாக வந்து புசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் ஒரு முழுமை இல்லை. காரணம் 10, 11, 12, 1 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இது நாம் புசியாமல் கூட இருக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட உபவாசங்கள் வேண்டாம் என்று நான் சொல்லலை, இருங்க, நல்லது. ஆனால் அதை விட அதிக பலனை பெறணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் காலை முதல் இரவு வரையிலும் முழுமையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளணும். நம்முடைய இஸ்லாம் சகோதரர்கள் எப்படி உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக சாப்பிட்ருவாங்க. அடுத்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நைட்டு சாப்பிடுவாங்க. இது அவங்களுடைய உபவாசம். ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த உபவாசத்துக்குரியதான அந்த ஒழுக்கம், அது நாம் வேதத்திலிருந்து வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே யாரெல்லாம் உபவாசம் இருந்தாங்களோ அவர்கள் எல்லோரும் தேவ சமூகத்திலே இரவும் பகலும் உபவாசம் இருந்திருக்கிறாங்க. தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபித்திருக்கிறாங்க, காத்திருந்திருக்கிறாங்க, தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் கண்டிருக்கிறாங்க. கடந்த செய்தியில் யோவேல் ஒரு உபவாசத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்துக்கு வாராங்க. எல்லாரும் வாராங்க, ஒரு மனதோடு கூட வாராங்க. ஊழியர்கள் பலிபீடத்துக்கு முன்னாடி அழுது புலம்பி ஜெபிக்கிறாங்க. விசுவாசிகள், சிறு பிள்ளைங்க, பெரியோர், மிருக ஜீவன்கள் எல்லாமே பாஸ்டிங் இருந்து ஜெபிக்குது. அதனால் அதனுடைய முடிவு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நாம் கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் போது நிறைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பும்போது, அதுபோல நிறைய நேரங்களையும் நாம் தேவனுடைய சமூகத்திலே செலவிட வேண்டியதாக இருக்கிறது. நாம் நிறைய நேரம் தேவ சமூகத்திலே செலவிடுகிற அந்த நேரத்தை நான் கணக்குப்படுத்தலை. நிறைய நேரம் என்று சொல்லும்போது அதிக நேரம் தேவனோடு கூட உறவாடுகிற, அவரோடு கூட பேசுகிற, அவரோடு கூட தரித்து இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். அப்படி நிறைய நேரம் நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஒரு நேரத்தை நிர்ணயம் பண்ணி அந்த நேரத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது முழுமையாக கொடுக்கும்போது தான் உண்மையிலேயே ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தேவ சமூகத்தில் நாம் உபவாசம் இருக்கும்போது இரவும் பகலும் தேவ சமூகத்திலே நாம் உபவாசத்தில் இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19:4 முதல் 8 வரை இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. 40 நாட்கள் இரவும் பகலும் எலியா உபவாசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவ தரிசனங்களை அவர் காண்றார். தேவனுடைய வழி நடத்துதலை அவர் புரிந்து கொள்கிறார். தேவன் பேசுகிறார். தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஆலோசனை அவருக்கு வருகிறது. நாம் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆலோசனைகளையும் தேவ சமூகத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய தேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உபவாசம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உபவாசம் என்பது கட்டாயம் அல்ல,
கண்டிப்பாக எடுக்கும்படியாக தேவன் சொல்லலை. ஆனால் உபவாசம் நல்லது. அது நிமித்தம் அநேக காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே இந்த வார்த்தையின் மூலமாக கேட்டுக்கொண்டு, இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தார் என்று சொல்லி விசுவாசித்து என் வார்த்தையை நான் முடிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. God bless you.